வாரம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு 2 செடியாவது வாங்கிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு செவ்வந்தி செடியும், அதுக்கப்புறம் ஒரு பேபி பிங்க் கலர் ரோஸ் செடியும் வாங்கிட்டு வந்தேன். அதோடு சேர்த்தே வந்துட்டு கோகோ பீட்டும் வாங்கிட்டு வந்தேன். அது ஈரமாகவே வச்சுருந்தாங்க. சந்தையில் ரூ. 20 தான் ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் அதோட சேர்த்து 2 தொட்டியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு தொட்டி ரூ. 30, 2 தொட்டி வந்து ரூ. 60. செவ்வந்தி செடி ரூ. 40, ரோஸ் செடி ரூ. 30ன்னு சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு அதில் கொஞ்சம் செம்மண், கொஞ்சம் கோகோபீட்டு, அதுக்கப்புறம் மண்புழு உரம் 3மே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த செடியை வந்துட்டு நட்டு வச்சோம். ரோஸ் செடியை நடும்போது 2 பாதியாக உடஞ்சி போச்சு. அப்போ உடஞ்சதுக்கப்புறம் அதில் வேரே தெரியல. கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேரை எடுத்து பார்த்தாக்கா ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் உடச்சிட்டு பார்த்தாக்கா உள்ளே லைட்டாக குட்டிக்கோண்ட ஒரு வேர் மட்டும் இருந்தது. இதுக்கு மேலே இதை எடுத்தால் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படியே வச்சிடலான்னு அப்படியே வச்சுருக்கேன். இது வந்துட்டு வளருமா வளராதான்னு எனக்கு தெரியல. இனிமேல் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து அதில் வேரே ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. ஒரு வழியாக 2 செடியையும் மண் போட்டு செட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் செமி ஷேடான இடத்துல தான் வைக்கணும். உடனே வெயிலில் வச்சோம் அப்படின்னா செடி வந்து உடனே பட்டு போயிடும். அதனால் ஓரமாக ஒரு நிழல்ல வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் இது நல்லா முளைச்சிச்சின்னா இங்கேயே வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இல்லைன்னா சன்லைட்டில் கொண்டு போய் வச்சிடலான்னு கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றிட்டு அதை அப்படியே வச்சேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 கலருமே சூப்பராக இருந்தது.